தமிழகத்தில் படிப்படியாக டாஸ்மாக் கடையை குறைப்பதுதான் திமுக அரசின் முதல் நோக்கம் என்று அமைச்சர் முத்துசாமி தகவல் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமி பல டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்கள் திரும்ப பெற்று வைப்பதற்கு இடமில்லாமல் சிரமம் உள்ளதை தவிர்க்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்றது மதுவை மறைமுகமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்று தெரிவித்த அமைச்சர் முத்துசாமி டாஸ்மாக் கடையை படிப்படியாக குறைத்து கொண்டு வருவதுதான் அரசாங்கத்தின் முதல் நோக்கம் என்று தெரிவித்த அவர் தற்போது வரை 500 டாஸ்மாக் கடைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மற்ற மாவட்டங்களில் விரிவாக்குவதற்கான நடவடிக்கை இப்பொழுது எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கோர்ட் சொன்னது அங்க அடையாளமா வச்சுட்டு அதுல எப்படி நீங்க செய்யறீங்களோ அந்த வெற்றிகரமாக வந்தால் மற்ற இடத்துலயும் செய்யணும். எங்கேயா இருந்தாலும் நீங்க மலை சார்ந்த இடமாக இருந்தாலும் அல்லது ஒரு வயல் பகுதியாக இருந்தாலும் இந்த காலி பாட்டல் ஏன் டவுன்லேயே காலி பாட்டல் ரோட்ல கிடந்த ஆபத்து. எனவே அதை ஒரு டெபாசிட் அவர்கள் கொடுத்து விட்டு திரும்பி கொடுக்கிற பொழுது அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படுகிறது தான் நிலைமை. நிறைய இடங்கள்ல காலி பாட்டல் வாங்கி வைக்கிறதுக்கான இடங்கள் இல்லை. அதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. இதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பழைய கடை. இப்போ புதுசா நமக்கு கடை கிடைக்கல. இப்போ நாம என்ன சொல்லியிருக்கிறோம்னா முதல்ல 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட்ல கூட அந்த கடையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்னு தான் திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்ல அவங்களுக்கு கழிப்பட வசதி முதல் கொண்டு எல்லாம் இருக்கணும். எல்லாம் வருகிற பொருளை வைப்பதற்கு போதிய அளவுக்கு இடம் வேண்டும். அதே போல காலி பாட்டில்களை வைப்பதற்கு போதிய அளவுக்கு இடம் வேண்டும். இது எல்லாமே திட்டமிட்டு தான் வருகிற காலங்களிலே வருகிற கடைகளுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் 12வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை நகைச்சுவை நடிகர் தாடி பாலாஜி நேரில் சந்தித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூய்மை பணியாளர்கள் தான் சென்னை மாநகரத்தின் நாயகன் நாயகி. தினம்தோறும் நம் குப்பைகளை எடுத்து செல்லும் துப்புரவு பணியாளர்களுக்கான மரியாதையை யார் வழங்கியுள்ளார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை தொடர்பாக துறையின் அமைச்சர் KN நேருவை நேரில் சந்தித்து தனிப்பட்ட முறையில் பேசி முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று உறுதியளித்தார். துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்திற்கு தவிக தலைவர் விஜய் நேரில் வந்திருக்கலாம். அப்படி அவர் வந்திருந்தால் கதையே வேறு. சான்ஸை தலைவர் மிஸ் செய்துவிட்டார் என்று தெரிவித்த தாடி பாலாஜி மதுரையில் நடைபெறவுள்ள விஜயின் 2வது மாநாடு சக்சஸ் தான் என்று தெரிவித்தார். தலைவரை பார்த்து தலைவர் என்ன பேசுறது நமக்கு தெரியாதுல்ல. ஆமா, எப்பயுமே அங்க நடக்கிற விஷயம் பெருசா வெளியே எதுவுமே தெரியாது. பட் அவர் கூப்பிட்டு ஏதாவது பேசிருப்பார், சால்வேஷன் பேசியிருப்பார் சார். நல்ல முறையாக பாக்குறேன். பட் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அங்கேயே இல்லாம இப்போ இங்க இருந்து தாண்டா கதை வேற ஆயிருக்கும். அதுதான் எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு இது. ஜஸ்ட் ஒரு 1 hour கூட தலைவர் இங்க இருந்திருக்கலாம். சீமா 2-3 சான்ஸ் தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு. அது என்னைக்காவது ஒரு நாள் வருவார், களத்துக்கு வருவார், கண்டிப்பா வருவார். சக்சஸ்ஃபுல் தான் மாநாடு, அவரு சக்சஸ்ஃபுல் தான். செகண்ட் மதுரை வேற, அவர் ரசிகர் அதிகம், கண்டிப்பா சக்சஸ் தான் இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். கல்வராயன் மலைப்பகுதியில் மிக விரைவில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய போக்குவரத்து பணிமனை அமைக்கப்படும் என்று சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் கிராமத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் கல்வராயன் மலைப்பகுதியில் மிக விரைவில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்து பணிமனை அமைக்கப்படும் எனவும் இதனால் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக பொருளாதாரம் மிக விரைவில் உயரும் என்று உறுதியளித்தார். மேலும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இடையிலான சாலை பணிகள் 80% நிறைவடைந்துள்ள நிலையில் மிக விரைவில் சாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டிலேயே சுங்கச்சாவடி இல்லாத 4 வழி சாலையாக கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை 4 வழிச்சாலை உள்ளதாக பெருமிதம் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் அருகே உள்ள கருப்பூரில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தாயுமானவர் திட்டத்தை துவக்கி வைத்து மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கினார். அப்போது உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி இருந்தார். மேலும் இந்த தாயுமானவர் திட்டம் மூலம் மாவட்டத்தில் உள்ள 92,998 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
திருவாரூர் அருகே விபத்தில் சிக்கி ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 அரசு கல்லூரி மாணவர்கள் கீழே விழுந்து படுகாயமடையும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் அருகே உள்ள வாழவாய்க்கால் விஷ்ணுதோப்பு பகுதியைச் சேர்ந்த ஹரீஷ், புலிவளம் தெற்கு தெரு பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் மற்றும் கீர்த்திராஜ் ஆகிய கல்லூரி நண்பர்களான மூவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நிலையில் வாழவாய்க்கால் பகுதியில் முன்னால் சென்ற சரக்கு வாகனத்தை முந்தி செல்ல முயற்சித்தனர். அப்போது திடீரென அந்த சரக்கு வாகனம் வலது பக்கம் திரும்பியதால் அதில் மோதாமல் இருக்க இருசக்கர வாகனத்தை திருப்பிய நிலையில் நிலை தடுமாறி எதிர் திசையில் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு சரக்கு வாகனம் மீது பைக் மோதி மூவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் மூவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து திருவாரூர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட 1000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்துள்ளது விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட மேலராமன் சேத்து கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வெள்ளமண்டபம், பிலாவடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த கோடை குறுவை நெல்மணிகளை விற்பனை செய்வதற்காக அடுக்கி வைத்தனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் முற்றிலும் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்படைந்துள்ளனர். மேலும் இதனால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளதாகவும், ஈரப்பதத்தை கணக்கில் கொள்ளாமல் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆலந்தூரில் வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை அமைச்சர் தாமு அன்பரசன் விநியோகம் செய்தார். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளி, குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்துக்கே சென்று சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான தாமு அன்பரசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை அமைச்சர் தாமு அன்பரசன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன் சென்னையில் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார் எனவும், தொடர்ந்து ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாங்கள் தொடங்கி வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், வாகனங்கள் மூலமாக ரேஷன் பொருட்கள், அரிசி, சர்க்கரை, மளிகை பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து மாற்றுத்திறனாளி மற்றும் முதியோர்களுடைய வீடுகளுக்கு நேராக கொண்டு சென்று தருகிற ஒரு அற்புதமான திட்டம் இது எனவும் தெரிவித்தார். அதாவது மாதாந்திர முதல் சனிக்கிழமை வருகிற நாள்களில் சனி ஞாயிறு கிழமைகளில் அந்த பொருட்களை அந்தந்த வீட்டுகளுக்கே கொண்டு செல்கிற ஒரு அற்புதமான திட்டம் தான் அந்த தாயுமானவர் திட்டம். அரசு திட்டங்களுக்காக நீங்கள் இனிமேல் அலையணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் ஒன்று இப்போ 3 மாதம் தொடர்ந்து எல்லா பகுதியிலும் பிரமாதமாக நடக்குது. அதில் மனு தராங்க, எல்லா துறையினுடைய அதிகாரிகளும் அங்கே வந்துடுறாங்க. அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து 45 நாட்களில் அதற்கு தீர்வு காணப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 10,000 முகாம்கள் நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. வரும் காலத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு கிடைக்காது என ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காரப்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, ஆர்பி உதயகுமார் மற்றும் வைகை செல்வன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆர்பி உதயகுமார், எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் தற்போது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் 2ஆம் கட்டத்திலும் அதனுடைய எழுச்சி பொறுக்காத தமிழக முதல்வருக்கு அச்சம் ஏற்பட்டு தற்போது பைபாஸ் சர்ஜரி வரை சென்றுள்ளதாகவும், வருங்காலத்தில் திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தார். இந்த வார்த்தை இத்தனை ஆண்டுகள் கழித்து ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் சத்தியமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மாவின் வழிபட்டு மக்கள் நிரூபித்து காட்டியிருக்கிற காரணத்தால் தான் அவர் உள்ள முழுத்தி அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆக இன்றைக்கு 2 கட்டம் தான் முடிந்திருக்கிறது. அதற்குள்ளாகவே அவருக்கு குளிர் காய்ச்சல் பைபாஸ் சர்ஜரி செய்கிற வகையில் இன்றைக்கு
2 கட்டத்தில் ஆக்கிரமிச்சிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் பல கட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த கட்டங்கள் எல்லாம் தாண்டி இந்த நிறைவு இருக்கிற போது திமுக எங்கே இருக்கும்? எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்துவிடக்கூடிய ஒரு நிலையிலே தான் இன்னைக்கு தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. எடப்பாடி அருகே மருத்துவ கழிவுகளை அளிக்கும் கிடங்குகளில் மாநில காவல்துறை சார்பில் பறிமுதல் செய்யப்பட்ட 880 கிலோ 500 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அளிக்கப்பட்டன. தமிழகத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்கள் வருவதை தடுக்கும் வகையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு கடத்தல்காரர்களை பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையம் பகுதியில் கடந்த சில மாதங்களாக போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் தடுப்பு சோதனையில் 880 கிலோ 500 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் அருகே கோணமேரி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவ கழிவுகளை அளிக்கும் கிடங்கிற்கு கொண்டு வரப்பட்டு அளிக்கப்பட்டன. அப்போது மாநகர காவல் துணை ஆணையர் கீதா தலைமையில் கஞ்சா மூட்டைகள் இயந்திரங்களில் போடப்பட்டு எரிக்கப்பட்டது. அப்போது மாநகர தடவியல் துணை இயக்குனர் வடிவேல், மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆய்வாளர் நந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.